ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி வித் ஜெருஷா. டுடே நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் டெட் அந்த எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முழுவதுமாக யாருக்கு இந்த எக்ஸாம்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு தான். இந்த ஒர்க்கிங் டீச்சர்ஸுங்கிறதுல நிறைய டவுட் இருக்குது. இந்த ஒர்க்கிங் டீச்சர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேயும் கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ளவங்க மட்டும்தான் எழுதணுமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்மளோட கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னன்னா இதிலே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஸ்டிடி பிடி அசிஸ்டன்ட் ஒரு டீச்சர் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த டீச்சர்ஸ் என்னவா இருக்கலாம்னா ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அது என்னது அப்படின்னா, இந்த ஒர்க்கிங் டீச்சர்ஸ் 2025 செப்டம்பருக்குள்ளே ஜாயின் பண்ணவங்களாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதிலே இருக்குது பாருங்கள். அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் தமிழ்நாடு டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஒன்லி எலிஜிபிள் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஹூ ஆர் அப்பாயிண்டட் ஆன் பிஃபோர் 1/9/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 31 வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க தான். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணவங்க இதில் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. இது ஃபுல்லாகவே ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு தான். ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸும் இந்த எக்ஸாமை எழுதலாம். அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் 13 வந்திருக்குல்ல, அதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் 18ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். இதோட லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 10/4/2026 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் லாஸ்ட் டேட் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு. இவ்வளோ நாள் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் இது மாதிரி யாரெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ, ஸ்கூலில் டெட் கிளியர் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் எடிட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. 11, 13 வரைக்கும் கொடுப்பாங்க. எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா 4/7/2026. அது பேப்பர் 1ம் பேப்பர் 2 5/7/2026 இந்த டேட்டில் இருக்கும். இது நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டு 7ஆவது மாதம் தான் நமக்கு எக்ஸாம். ஸோ 6ஆவது மாதம் படிச்சுக்கலாம். இப்போ 2ஆவது மாதம் தானே ஆகுது, பிப்ரவரி தானே ஆகுது, நம்ம அப்போ படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு எப்போதுமே வரக்கூடாது. நமக்கு அப்போ எக்ஸாம்னாலுமே நம்ம இப்போலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நான் அதை தான் பண்ணேன். எனக்கு நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணேன். எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணேன். அப்போயும் நான் ஒர்க் போயிட்டே தான் அட்டென்ட் பண்ணேன். ஆனால் அப்போ என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருந்துச்சு, சிபிடி மெத்தடில் இருந்துச்சு. ஸோ எனக்கு அதை பற்றி ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அண்ட் எனக்கு சொல்லித்தர அந்த அவேர்னஸ் அவ்வளவோ அப்போ இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா சும்மா படிக்காமல் போய் எழுதினேன். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம் இப்போ நடந்த எக்ஸாமில் தான் நான் அப்போயே நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சோ நான் அப்புறமா அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ண அன்னையிலேருந்தே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் படிக்க ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு இதாக பார்த்துட்டே ஃபஸ்ட்டு சிலபஸ் தான் ஃபுல்லாக தடவை பண்ணிட்டேன். இந்த சிலபஸ் இந்த இது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு 6th தான் போனேன். 10th ரிவர்ஸில் வரல, 6th 10th தான் படித்தேன். ஸோ 6th தமிழ், அடுத்து 7th, அடுத்து 8th தமிழ், 9th தமிழ், 10th தமிழை ஃபுல்லாக முடித்தேன். அப்புறமா இங்கிலீஷில் அதே மாதிரி 6th இங்கிலீஷ், 7th, 8th, 9th, 10th அப்படி தான் முடித்தேன். மேக்ஸ் தமிழ் படிக்கும் போதும் பார்த்தேன், இங்கிலீஷ் படிக்கும் போதும் பார்த்தேன். அதோடைய மேக்ஸ் பார்த்தேன். சயின்ஸில் என்ன பண்ணேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அதை எல்லாமே பார்த்தேன். அண்ட் நான் தமிழ் எந்தெந்த யூடியூப் சேனல் நான் பார்த்தேன், இங்கிலீஷ்க்கு எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்தேங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஹவ் ஐ கிராக் டிஎன் டெட் எக்ஸாம்ங்கிற ஒரு வீடியோ நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பாருங்கள், நான் எந்தெந்த யூடியூப் சேனல் பார்த்து படித்தேன், என்னென்ன புக்ஸ் படித்தேங்கிறத அந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் மனசில் மட்டும் ஏற்றிக்காமல் அதை ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதெல்லாம்
இது பண்ணினேன், இதனால தான் நான் வந்துட்டு பாஸ் ஆனேங்கிறத வந்து நான் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கும் சில டெக்னிக்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்னோடது என்னோடது உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி தான், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கணும், அதுக்கு டிடெட் படிச்சிருக்கணும், எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு டிடெட் படிச்சிருக்கணும், பிடி அசிஸ்டன்ட் பேப்பர் 2க்கு வந்துட்டு பிஎட் முடிச்சிருக்கணும். அண்ட் வந்து இது வந்துட்டு நம்மளோட பேப்பர் 1ஓட சிலபஸ். இதையுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு இதுலேயுமே நீங்கள் பார்த்து எழுதிக்கிறதுனால எழுதிக்கோங்க. பெடகாஜி, உங்களோட பெடகாஜி 6 to 11 இயர்ஸ் டிடெட்டில் படிச்சிருப்பீங்களா சைக்காலஜி, அது வந்து 30 மார்க்குக்கு வரும். அடுத்து உங்களோட லாங்குவேஜ் தமிழ்லாம் எழுதுவீங்க, தமிழ் 30 மார்க்குக்கு வரும். அண்ட் வந்துட்டு இங்கிலீஷ் 30 மார்க்கு, மேக்ஸ் 30 மார்க்கு, இவிஎஸ் 30 மார்க்கு வரும். இதில் வந்து பாருங்கள், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்காலஜி, மேக்ஸு, இவிஎஸ் 3மே தமிழ் இங்கிலீஷ் 2மே பைலிங்குலாக தான் வரும். ஒரே கொஷின் பேப்பர் தான் வரும். எனக்கே இந்த டவுட் இருந்துச்சு, உங்களுக்கும் சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து தமிழ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ வந்துட்டு கொஷின் பேப்பர் வந்து ஒன்லி ஃபுல் தமிழில் தான் வருமா, இல்லை ஃபுல் இங்கிலீஷில் தான் வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். பைலிங்குலாக தான் இருக்கும் உங்களோட கொஷின் பேப்பரில். ஸோ வந்துட்டு பயப்பட வேணாம், தமிழ்லையும் கேட்டிருப்பாங்க, இங்கிலீஷ்லையும் கேட்டிருப்பாங்க, இதுக்கு ஒரே கொஷின் பேப்பர் தான் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு பேப்பர் 1ஓடது. 150 மார்க்ஸ்க்கு உங்களோட பாஸ் மார்க் வந்து 75 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. அண்ட் வந்துட்டு பேப்பர் 2ல் அதே மாதிரி பெடகாஜி தான், ஆனால் ஏஜ் வந்து 11 to 14. நீங்கள் பிஎட்டில் படிச்சிருப்பீங்க, அதுதான் 30 மார்க்ஸ்க்கு. அண்ட் வந்து நான் உங்களுக்கு சைக்காலஜி வந்துட்டு நான் எங்கே படித்தேன், உங்களுக்கு வேணும், ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சைக்காலஜிக்கு தனியாக வீடியோ போடுறேன். அண்ட் வந்து தமிழ் வந்துட்டு 30 மார்க்கு, இங்கிலீஷ் 30 மார்க்கு. நீங்கள் வந்து மேஜர் மேக்ஸ் சயின்ஸாக இருந்துச்சுன்னா அதில் 60 மார்க் வரும். இல்லை சோஷியலோ இங்கிலீஷோ இருந்துச்சுன்னா அவங்க 60 மார்க்குக்கு இதை எழுதலாம். அண்ட் வந்து இப்போ இதுவும் 150 மார்க்கு, பாஸ் மார்க் 75. சரிங்களா? அண்ட் இதெல்லாம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு எக்ஸாமில் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது. 300 வந்து இந்த பிலோட கேண்டிடேட்ஸ்க்கு, அண்ட் பேலன்ஸ் மெம்பருக்கு 600. ஸோ உங்களுக்கு எது வந்து எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதுபடி நீங்கள் பே பண்ணிக்கணும். அண்ட் வந்துட்டு இதுதான் நான் சொன்னேன்ல, 150 மார்க்ஸு 3 ஹவர்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு இந்த கேட்டகரி இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. பாஸ் மார்க்கு பிசி, எம்பிசி, டிஎன்சிலாம் 75 மார்க்ஸ் எடுக்கணும். ஜென்ரல் கேட்டகரி 90 மார்க்ஸ் எடுக்கணும். எஸ்சி எஸ்டி வந்துட்டு 60 மார்க்ஸ் எடுக்கணும் அவங்க. ஓகேங்களா? நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மார்க் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இனிமேல் எப்போ டெட் எக்ஸாம் வரும்னு தெரியாது. ஸோ இப்போ வரப்போவே நல்லா படித்து கிளியர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான், சிபிடி கிடையாது. ஹால் டிக்கெட் வந்துட்டு வரும்போது அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்லாம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரிசல்ட் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் வரும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இமேஜஸ் இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். கரெக்டாக ஃபோட்டோ கொடுங்க. ஸோ அதெல்லாமே முக்கியம்தான். ஏன்னா உங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணினா தான் உங்களுக்கு ஃபோட்டோ கரெக்டாக வரும். இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுங்கிறதுலாம் இருக்குது, எல்லாமே கேட்பாங்க. 10th 12th பிஎட், யூஜி, பிஜி பண்ணிங்கன்னா பிஜி, எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். எல்லாமே ஒரிஜினலாக பிடிஎஃபாக வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஸ்கூலில் வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் கொடுத்துருந்தாலும் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் போய் ஸ்கூலில் சப்மிட் பண்ணிடுங்க. அண்ட் வந்துட்டு இதுதான் உங்களோட இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். அண்ட் வந்துட்டு நான் எப்படிலாம் வந்துட்டு எக்ஸாம் கிராக் பண்ணேன், எப்படி நான் டிஎன்டெட்டில் கிளியர் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டிஎன்டெட் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துட்டு அதையுமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட்
all the best for your preparation. Thank you all.